மோஸ்ட்லி அதனாலதான் இவனுக்கு பேர்லாம் கணக்கு தெரியுது. ஆமா, தப்பு தப்பா யோசிக்கிறவனுக்கு பாக்குறதெல்லாம் தப்பு தப்பா தானே தெரியும். கழுகுங்களை பார்த்தாதான் எனக்கு பேய் மாதிரி இருக்கு. செத்து போனதை இவங்க தானே சாப்பிடுவாங்க. ரியலி ரோஹிணி, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். எதுக்கு நான் சொல்றது நம்ப மாட்டேங்கிறீங்க? மாம் கைஸ் ட்ரஸ்ட் மீ, அந்த பாபா யாரெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா அவர் சொன்னதுல உண்மை. விஷாக்காவோட ஆத்மா இங்கதான் இருக்கு. அவர் எல்லாரையும் சாப்பிடிக்காம விட மாட்டான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு மூளை குழம்பு இருக்கு. நீ பேசுறது எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல. எனக்கு இப்ப முக்கியமான வேலை நாகமணியை தேடுறது மட்டும்தான். வேற எதுவும் முக்கியம் இல்ல. சுமித்ரா சொல்றதுதான் சரி. நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தான் ஆகணும். எதிரி யாரா இருந்தாலும் சரி. திருடினது வேற யாரும் இல்ல, மீனாதான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னொரு விஷயம், நாகமணி திருட்டு போனதுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரவும் இல்ல, வெளியே போகவும் இல்ல. அப்படின்னா நாகமணி இந்த வீட்டுலதான் இருக்கு. அந்த மீனாவை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனாமா ஒருவேளை நான் பார்த்தது உண்மையா இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இன்ஃபேக்ட் மாம், விஷாக்கா அந்த நாகமணியை எடுத்துருந்தான்னா, அட கடவுளே, இவனை குணப்படுத்துங்களேன். நான் விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சுமாரே மாம், இது ஒண்ணு ஹாலுசினேஷன் கிடையாது மாம். நான் சொல்றது ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் உண்மையிலே அவளோட ஆத்மாவை பார்த்தேங்கிறேன்ல. அந்த நிழல் அப்படியே அது கருப்பான ஒரு உருவம், அந்த தலைமுடி, நான் அவளை உண்மையிலே பார்த்தேன் மாம். அப்புறம் நீ அங்க வந்ததும் அவ போயிட்டான். சோனியக்காரைய பார்த்ததும் பேய் ஓடி போச்சா? அட அம்மா, ட்ரஸ்ட் மீ, அவளோட ஆத்மா இங்கதான் இருக்கு. ஆவியா? எங்க? யுவராஜ் இவன் உடம்புல இருந்து ஆவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இவனை கூட்டிட்டு போயிடு. இல்ல, நான் போக மாட்டேன். வீட்டுல பேய் இருக்கா? நீங்க பேசுறத நான் கேட்டேன். இவ இப்பதானே பேய் இருக்குன்னு சொன்ன.